إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கு புகழனைத்தும் சத்திய தூதை சன்மார்க்க போதனை எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்ட அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி அவருடைய குடும்பத்தார்கள், நபித்தோழர்கள், கியாமத் வரைக்கும் வரக்கூடிய நல்லவர்கள் என்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பாராட்டுக்களும் பாதுகாப்பும் உண்டாகட்டுமாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் ரசூலும் என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அவற்றை இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை விட்டும் அவர்களும் நம்மை தடை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் என்னையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய நமது உரையினுடைய தலைப்பு இஸ்லாமிய கல்விக் கொள்கையும் நமது நிலையும். ஆம், இஸ்லாம் தோன்றி இன்றைக்கு 1460 ஆண்டுகள் கடந்து சென்று விட்டன. ஹிஜ்ரி 1447 வருடத்திலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். முஸ்லிம் சமுதாயம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகளையும், இன்னல்களையும், சோதனைகளையும், சவால்களையும் சந்தித்து வந்திருக்கின்றது. தற்போது முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு சோதனைகளை விட பன்மடங்கு பயங்கரமான, ஆபத்தான, கடுமையான சோதனைகள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வந்து சென்றிருக்கின்றன. அந்த நேரத்திலே எல்லாம் அக்காலத்திலே வாழ்ந்த அறிஞர்கள் அந்த வரலாற்றை எழுதும் பொழுது, இதற்கு பின்னால் இஸ்லாம் தலை நிமிர்ந்து வாழ முடியாது, இஸ்லாம் இன்றோடு அழித்துவிடப்பட்டுவிடும், பூண்டோடு அழிந்துவிடும் என்பதாகத்தான் நாங்கள் நினைத்தோம் என்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் மிக பெரும் எதிர்ப்புகளை காலாகாலம் வரலாறு நெடுக சந்தித்து வந்திருக்கின்றது. எனவே நாங்கள் தற்போது முஸ்லிம்களுக்கு நிகழக்கூடிய அநியாயங்கள், அட்டூழியங்கள், அவமானங்கள் இவற்றை பார்த்து மனம் தளர்ந்து விடக்கூடாது. அத்துணை சோதனைகளையும் கடந்து இன்று இஸ்லாம் முழு உலகத்திலும் வியாபித்து எல்லா இடங்களிலும் பல கோடி மக்களுடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, இஸ்லாத்தை பற்றிய கவலை நமக்கு அவசியமில்லை. அல்லாஹ் தஆலா அதனை கியாமத் வரைக்கும் பாதுகாப்பதற்கு அவன் பொறுப்பெடுத்திருக்கின்றான். ஆனால் முஸ்லிம் சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய, ஒவ்வொரு ஊரிலும் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய, ஒவ்வொரு முஸ்லிம் ஊரும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு நாங்கள் முகம் கொடுக்கலாம், அந்த சமுதாயத்தை எவ்வாறு கட்டியெழுப்பலாம், எவ்வாறு முன்னேற்றலாம், எப்படி ஒரு மறுமலர்ச்சி அந்த சமுதாயத்திலே கொண்டு வரலாம் என்பதற்கான பல்வேறு விதமான திட்டங்கள் உலகளாவிய ரீதியிலே, நாடளாவிய ரீதியிலே, ஊர்கள் ரீதியிலே திட்டமிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவைகள் அனைத்திலும் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விடயம்தான் முஸ்லிம் சமுதாயம் கல்வியிலே முன்னேற வேண்டும். முஸ்லிம் சமுதாயம் கல்வியிலே முன்னேற வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ஏனைய சமுதாயங்களோடு போட்டி போட முடியும், அவர்களுடைய சவால்களுக்கு ஈடு கொடுக்க முடியும் என்பதாக பேசப்படுகின்றது. ஆம், உண்மைதான். கல்வி என்பது இஸ்லாத்திலே மிக பெரும் ஒரு பெருமானம் மிக்கது, மிக பெரும் அந்தஸ்துடைய ஒரு விடயம்தான் கல்வி என்பது. ஆனால் இந்த கல்விக் கொள்கையை இஸ்லாம் அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்க,
நம்மில் அதிகமானவர்கள் இந்த கல்விக் கொள்கையை வேறு எங்கோ சென்று வேறு சித்தாந்தங்களிலும் வேறு சமுதாயத்தினுடைய திட்டங்களிலும் மேற்குலக கிழக்குலக கல்விக் கொள்கைகளிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே நமது சமுதாயத்தையும் கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சித்தால் குளிக்கச் சென்று சேறு பூசிக்கொண்டு வந்த கதையாக மாறிவிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இஸ்லாம் எங்களுக்கு எந்த ஒரு துறையையும் முழுமையான வழிகாட்டல் இல்லாமல் விட்டு வைக்கவில்லை. எல்லா துறைகளிலும் இஸ்லாம் எங்களுக்கு முழுமையான வழிகாட்டலை வழங்கி இருக்கின்றது. ஆனால் ஏனைய மதங்கள் ஏனைய சித்தாந்தங்களிலே அவர்களுக்கு சில வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டிருக்கும், பல விடயங்களுக்கு வழிகாட்டல் வழங்கப்பட்டிருக்க மாட்டாது. அப்படி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டல்களும் கூட பல்வேறு குறைகளையுடைய மனிதனின் மூலமாக உருவாக்கப்பட்ட கொள்கைகள், சித்தாந்தங்கள், கருத்துக்கள். எனவே மனிதனுடைய குறைகளை தாங்கியாகத்தான் அந்த கொள்கைகள் இருக்கும். ஆனால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கொள்கைகளும் வழிகாட்டல்களும் அனைத்துலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அனைத்து காலங்களையும் நன்கறிந்த மனிதனுடைய குறை நிறைகளை மிக நன்றாக அறிந்த அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கின்றது. அதிலே அணுவளவும் எங்களுக்கு சந்தேகம் கிடையாது. எனவே அணுவளவும் சந்தேகம் இல்லாத மிகவும் பரிபூரணமான கொள்கைகளை விட்டுவிட்டு நாங்கள் குறையுடைய கொள்கைகளை தேடி சென்றால் எவ்வளவு பெரிய ஒரு துருப்பாக்கியம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே தான் இஸ்லாமிய கல்விக் கொள்கை என்ன என்பதை நாங்கள் அறிவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே எந்தெந்த இடங்களெல்லாம் கல்வியை பற்றி பேசப்படுகிறதோ, கல்வி முன்னேற்றத்தை பற்றி பேசப்படுகிறதோ, அந்த இடத்திலே இந்த இஸ்லாமிய கல்விக் கொள்கைகளுடைய இந்த அடிப்படைகள் கவனிக்கப்படுகிறதா, அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா என்பதை நாங்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் மிகச் சிரமப்பட்டு பல இலட்சங்களை செலவழித்து, பல மணி நேரங்களை செலவழித்து, பல ஆள் வளங்களை செலவழித்து நாங்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டி கடைசியிலே பார்த்தால் ஜீரோவிலே தான் அது வந்து நிற்கும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவன் எல்லா விடயங்களிலுமே அவன் இஸ்லாம் எங்களுக்கு எப்படி வழிகாட்டுகின்றது இந்த விடயத்திலே என்பதைத்தான் பார்க்க வேண்டும். எனவே அது இஸ்லாம் எதிலேயுமே வழிகாட்டாமல் எங்களுக்கு விடவில்லை. அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய கல்விக் கொள்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் அல் குர்ஆனுடைய முதலாவது வசனம் என்ன சொல்கிறது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். உங்களுடைய இறைவனுடைய பெயரினால் நீங்கள் ஓதுங்கள் என்று நபியை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது கூறிய அந்த வஹையினுடைய வார்த்தை அதுதான். அதன் மூலமாகத்தான் அவர்கள் நபியாக பிரகடனம் செய்யப்படுகிறார்கள். இந்த வசனத்தை நாங்கள் கல்வியின் முக்கியத்துவம் பற்றி பேசக்கூடிய எல்லா சபைகளிலும் நாங்கள் கேட்டிருப்போம். ஆனால் அந்த வசனத்தினுடைய முதல் பகுதிக்கு மாத்திரம்தான் பலரும் அழுத்தம் கொடுத்து பேசுவார்கள். இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக, கல்வியை கற்பீராக என்பதற்குத்தான் அழுத்தம் கொடுத்து பேசுவார்கள். அதனுடைய இறுதி பகுதியை மறந்து விடுவார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். உங்களை படைத்த இறைவனுடைய பெயரை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள்? படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்கள், இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே எந்த கல்வியாக இருந்தாலும், கல்வி என்பதை நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம் சுருக்கமாக: பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி. பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி. பயனுள்ள கல்வியை நாங்கள் விவரமாக பார்ப்பதாக இருந்தால் மார்க்க கல்வி, அதாவது குர்ஆன் சுன்னாவில் இருந்து நாங்கள் பெறக்கூடிய வகையிலிருந்து பெறக்கூடிய கல்வி. அடுத்ததாக வகையிலிருந்து நேரடியாக பெறாமல் நம் மனிதனுடைய பகுத்தறிவு, சிந்தனை, ஆய்வு, ஆராய்ச்சி, அவனுடைய புலன்கள், ஏனைய சமுதாயங்களுடைய அனுபவங்கள், இவற்றை எல்லாம் அடிப்படையாக கொண்டு பெறப்படக்கூடிய கல்வி. இவற்றுக்கு நாங்கள் உலக கல்வி என்பதாக சொல்வோம். அவ்வாறு நாங்கள் கல்வியை இரண்டாக பிரிப்பதிலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எவ்விதமான பிரச்சனையுமே கிடையாது. சிலர் அதனை ஒரு பெரிய பிரச்சனையாக கருதுவார்கள். கல்வியை நாங்கள் அப்படி பிரிக்கக்கூடாது. ஆம், நாங்கள் அவ்வாறு பிரித்து மார்க்க கல்விக்கு மாத்திரம் முக்கியத்துவத்தை வழங்கி உலக கல்விக்கு எந்த விதமான முக்கியத்துவம் வழங்காமல் வெறும் முட்டாள் சமுதாயமாக நாங்கள் இருந்தால் அப்பொழுது அது தவறுதான். ஆனால் அவ்வாறு நாங்கள் சொல்லவில்லை. எல்லா கல்வியும் முக்கியமான கல்விகள். ஆனால் அதனுடைய அடிப்படை மூலாதாரத்தை பொறுத்து, அது எங்கிருந்து வருகிறது, எங்கிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்து அது உலக கல்வி, மார்க்க கல்வியாக பிரிக்கப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்கள், எனவே அந்த அடிப்படையிலே எல்லா கல்விகளும் உலக கல்வியாக இருக்கலாம், மார்க்க கல்வியாக இருக்கலாம், என்ன கல்வியாக இருந்தாலும்
அவைகள் அல்லாஹ்வுடன் இணைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடன் இணைக்கப்பட்டது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே எந்த கல்வியாக இருந்தாலும் அதனை அவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று அவன் கற்கக்கூடிய நேரத்தில் அது இபாதத்தாக மாறுகிறது. உலக கல்வியை பொறுத்தவரையிலே அதனை நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நல்ல நோக்கத்துக்காக இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சேவை செய்வதற்காக நமது தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு அதன் மூலமாக இபாதத்துகளுக்கு நாங்கள் வலிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் கற்றுக்கொண்டால் அது இபாதத்தாக மாறுகிறது. அப்படி கற்றுக்கொள்ளாமல் வெறுமனே உலக லாபங்களுக்காக மாத்திரம் நாங்கள் கற்றுக்கொண்டால் அது ஒரு பொதுவான ஒரு செயற்பாடாக அது மாறும். அதற்காக நன்மை கிடைக்க மாட்டாது. ஆனால் மார்க்க கல்வியை பொறுத்தவரையிலே அப்படி முடியாது. அதனை நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் கற்க வேண்டும். அப்படி கற்காவிட்டால் அது பெரும் பாவம், அது மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதாக மிக தெளிவாக அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லா கல்விகளும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற எண்ணத்திலே தான் நாங்கள் கற்க வேண்டும். இது முதலாவது அடிப்படை. இது முதலாவது இஸ்லாமிய கல்விக் கொள்கையின் அடிப்படை. எல்லா கல்விகளும் எல்லா அறிவுகளும் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடன் தொடர்பிலிருந்து விடக்கூடாது. இன்று உலக கல்விகள் மார்க்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களால் உருவாக்கப்பட்டு மதத்திற்கும் மார்க்கத்திற்கும் படைத்தவனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் அந்த கல்வி கொள்கைகள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதிலே நாங்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய கல்வி கொள்கையின் இரண்டாவது அடிப்படை, இந்த கல்வி என்பது மதரசாக்களில் உள்ள உஸ்தாத்மார்களுக்கும் பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர்களுக்கும் மீது உள்ள கடமை அல்ல. இந்த கல்வியை கற்பிப்பது என்பது, கல்வியை மக்களுக்கு நமது இளைய தலைமுறைக்கு கடத்துவது என்பது மௌலவிமார்களிடம் பாடசாலை ஆசிரியர்களும் கடமை மாத்திரமல்ல. மாற்றமாக அது ஒரு சமுதாயத்தினுடைய கூட்டு பொறுப்பு. அது ஒரு சமுதாயத்தினுடைய கூட்டு பொறுப்பாக இருக்கின்றது. அப்படி என்றால் எங்கும் இந்த கல்வியினுடைய உணர்வு எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். வெறுமனை பாடசாலைகளுக்கு நாங்கள் நமது பிள்ளைகளை அனுப்பிவிட்டால், நல்ல ஒரு மதரசாவிலே அவர்களை சேர்த்து விட்டால் எங்களுடைய கடமை முடிந்து விடுகிறது. நாங்கள் பணத்தை செலவழிப்பதற்கு மிகச் சிறந்த ஒரு பாடசாலையை நான் எனது பிள்ளையை சேர்த்து விட்டிருக்கிறேன், எனவே இத்தோடு எனது கடமை முடிந்து விட்டது என்று யாரும் நினைக்க முடியாது. பெற்றோர்கள் மிக முக்கியமானவர்கள். ஒரு அறிஞர் சொல்வார், அல் உம்மு மதரசத்துன். ஒரு தாய் இருக்கிறாளே, அவள் ஒரு பாடசாலை. அந்த பாடசாலையை நீ சரியான முறையிலே தயாரித்தால் ஒரு மிகச்சிறந்த ஒரு சமுதாயத்தை உன்னால் கட்டியெழுப்ப முடியும். எனவே ஒரு பிள்ளையினுடைய முதல் பாடசாலை அவனுடைய வீடு, அவனுடைய பெற்றோர்கள், அவனுடைய குடும்பத்தர்கள், சகோதர சகோதரிகள். எனவே எல்லோரும் அங்கு கல்வியிலே மிகப்பெரிய பங்களிப்பை அவர்கள் செய்ய வேண்டும். இப்படி செய்யக்கூடிய நேரத்திலே பாடசாலைகளிலே உள்ள குறைபாடுகளை கூட நாங்கள் என்ன செய்யலாம், இதன் மூலமாக நிவர்த்தி செய்யலாம். பாடசாலைகளிலே ஒரு குறிப்பிட்ட கல்விதான் அவர் இங்கு கொடுக்கப்படுகிறது. சந்தைக்கு என்ன தேவையோ அந்த கல்விதான் அங்கு வழங்கப்படுகிறது. முதலாளித்துவ முதலைகளுக்கு என்னென்ன கற்றல்கள் கல்விகள் எல்லாம் தேவையோ, எப்படியானவர்களை உருவாக்கினால் அவர்களுடைய வியாபாரத்தை வளர்த்துக் கொள்ள முடியுமோ, அவருடைய நிறுவனங்களையும் அவருடைய ஃபேக்டரிகளையும் வளர்த்து வருமானங்களை அதிகரிக்க முடியுமோ, அப்படியான கல்விகள் தான் இன்று பாடசாலைகளின் மூலமாக அதிகமாக வழங்கப்படுகிறது. அப்படி இல்லாமல் அந்த மாணவனுடைய ஆளுமையை விருத்தி செய்யக்கூடிய, அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் அனைத்து பதிகளையும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய கல்வி கொடுக்கப்படுகிறதா என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே எங்களுக்கு பாடசாலையை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்க முடியாது. நாங்கள் அந்த பிள்ளையினுடைய அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் நாங்கள் கவனித்து அதற்கு ஏற்ற ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன கல்வியை நாங்கள் கற்றாலும் அந்த கல்வி வஹீக்கு முரணாக இருக்கக்கூடாது, குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக இருக்கக்கூடாது. நான் சொல்ல வரவில்லை எல்லா கல்விகளையும் நீங்கள் குர்ஆன் சுன்னாவிலே இருந்துதான் எடுக்க வேண்டும். வைத்தியத்தை முழுக்க குர்ஆன் சுன்னாவிலே இருந்து நீங்கள் எடுக்க வேண்டும். பொருளியலை நீங்கள் அதிலிருந்து தான் எடுக்க வேண்டும். அரசியலை அதிலிருந்து தான் முழுக்க எடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆம், குர்ஆன் சுன்னாவிலே சொல்லப்பட்டவைகளை நாங்கள் கட்டாயம் எடுக்க வேண்டும். அதிலே இல்லாத, அதற்கு முரணில்லாத விடயங்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் கற்கக்கூடிய விடயங்கள்
எந்த அளவுக்கு சத்தியம் அசத்தியம் அதிலே கலந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே நாங்கள் எதனை படிக்க வேண்டும், எதனை செய்ய வேண்டும் என்பதை எது முடிவு செய்ய வேண்டும்? வஹீதான் முடிவு செய்ய வேண்டும். வஹீலே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் தவறு என்று இருந்தால் அது தவறுதான். அது முழு உலகமும் சேர்ந்து சரி என்று சொன்னாலும் அது தவறு என்பதிலே எங்களுக்கு அணுவளவும் சந்தேகம் வந்து விடக்கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, வஹீயை அடிப்படையாக கொண்ட கல்விதான் இஸ்லாமிய கல்விக் கொள்கை. குர்ஆன் மார்க்க கல்வி என்பதை குர்ஆன் சுன்னாவில் இருந்து மாத்திரம்தான் நாங்கள் எடுக்க வேண்டும். ஏனைய விடயங்களை நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நமது சிந்தனைகள், நமது பரிசோதனைகள், மனித அனுபவங்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டு பெறலாம். ஆனால் அது வஹீக்கு முரண்படக்கூடாது. வஹீக்கு முரண்படக்கூடாது என்பதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், அல் குர்ஆன் மிக திட்டவட்டமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்துதான், மனிதன் எங்கிருந்து தோன்றினான்? அல்லாஹ்வினுடைய கையினால் நேரடியாக படைக்கப்பட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இந்த மனித சந்ததி தோன்றியது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மிக ஆடித்தரமான அசைக்க முடியாத நம்பிக்கை. குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லப்பட்ட திட்டவட்டமான கருத்து. ஆனால் இன்று நவீன விஞ்ஞானத்திலே இந்த மனிதன் வேறு வேறு மிருகங்களிலே இருந்து தோன்றினான், வேறு வேறு ஒரு படைப்பிலே இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தான் என்பது போன்ற பல கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் இந்த கருத்துக்கள் தான் சரி என்ற நிலையிலே தான் மேற்குலகம் முழுக்க முழுக்க வாழ்கிறது. இதற்கு மாற்றமான கருத்தை நாம் பேசினால் நம்மை முட்டாள்கள் என்று சொல்வார்கள். எனவே அந்த அளவுக்கு அந்த கருத்து வியாபித்திருக்கிறது, அழுத்தம் பெற்றிருக்கிறது மீடியாக்களுடைய தாக்கத்தின் காரணமாக. எனவே இது உதாரணம் என்று சொல்கிறேன். எனவே அந்த கருத்து வஹீக்கு மாற்றம் என்பதனால் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது முழு உலகமும் சேர்ந்து அதனை சரி என்று சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே சகோதரர்களே, அடுத்ததாக முக்கியமான விடயம்தான் இஸ்லாத்தினுடைய கல்விக் கொள்கையை பொறுத்தவரையிலே அதனுடைய வெளியீடுகள், அதனுடைய உற்பத்திகள், கல்வியாளர்கள் அவர்களை எவ்வாறு நாங்கள் அளவீடு செய்வோம்? ஒருவர் சிறந்த கல்வியாளரா இல்லையா, அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியின் மூலமாக பயன் இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் எவ்வாறு அளவீடு செய்வது? அவர் பரீட்சைகளில் பெறக்கூடிய புள்ளியை வைத்தா, அல்லது அவர் பெறக்கூடிய பட்டங்களை வைத்தா, அல்லது அவர் கற்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை வைத்தா, அல்லது அவருடைய வருமானத்தை வைத்தா, அல்லது அவர் ஓடக்கூடிய வாகனங்கள், அவர் கட்டியிருக்கக்கூடிய வாழக்கூடிய பங்களாக்கள், இவற்றை வைத்தா நாங்கள் கணக்கிடுவோம் என்றால் இல்லை. இஸ்லாத்தினுடைய கல்விக் கொள்கையின் அடிப்படையிலே இவைகள் எதுவும் தடையல்ல. மேலே சொல்லப்பட்ட இவையும் தடையல்ல. ஒரு மனிதன் வாழ்வதற்காக அவற்றை எல்லாம் வைத்துக் கொள்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அவைகள் அவன் கல்வியிலே வெற்றி பெற்றவனா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கான அளவுகோல்கள் அல்ல. மாற்றமாக அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு மனிதனிடத்திலே இருந்து எதனை எதிர்பார்க்கின்றார்களோ அதனை எந்த அளவுக்கு இந்த மனிதன் பூர்த்தி செய்கிறான் என்பதை பொறுத்துதான் அந்த கல்வியிலே அவன் வெற்றியாளனா இல்லையா என்பதை தீர்மானிக்கப்படும். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அனைத்து விதமான தகமைகளும் வசதி வாய்ப்புகளும் ஒருவரிடத்தில் இருக்கின்றன. ஆனால் அவரிடத்திலே மார்க்க பற்று இல்லை, இஸ்லாமிய பற்று கிடையாது, மக்களுக்கு நலன் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது, தானும் தனது பாடும் தனது குடும்பமும் என்று இரவும் பகலாக உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவுதான் வசதி வாய்ப்பு வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் அந்த சமுதாயத்திலே நட்பெயரோடு கௌரவத்தோடு வாழ்ந்தாலும் அது பயனற்றது. அவர் வெற்றி பெறவில்லை அவருடைய கல்வியின் மூலமாக. ஏன்? நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம், கல்வி என்பது அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்திலே படைத்த நோக்கமான அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழ்ந்து நற்செயல்களால் இந்த பூமியை வளப்படுத்தக்கூடியதுதான் இந்த உலகத்திலே மனிதன் பிறந்ததனுடைய நோக்கம். எனவே அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடியதாக நமது கல்வி இருக்கிறதா, நமது பட்டங்கள் இருக்கின்றனவா, நமது சொத்து செல்வங்கள் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்பதை நாங்கள் உத்தரவாதப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்திலே சமூகத்திலே எங்களுக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம் இருந்தாலும் நாங்கள் வெற்றியாளர்கள் அல்ல. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் சமூகத்துக்கு எவ்வளவு பயனுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். சில வேளை சாதாரண ஒரு அறிவை பெற்றுக் கொண்டவர், பெரிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் அவருக்கு இருக்க மாட்டாது. ஆனால் அவர் மூலமாக அவரும் அவருடைய குடும்பமும் அவருடைய சமுதாயமும் இஸ்லாமும் முஸ்லிம்களும் மிகப்பெரிய பயனை அடைந்து கொண்டிருப்பார்கள். அவர்தான் அல்லாஹ்வின் பார்வையிலே சிறந்தவர்.
அவர்தான் இஸ்லாமிய கல்விக் கொள்கையின் அடிப்படையிலே கல்வியை சரியான முறையிலே பயன்படுத்தியவை. எனவேதான் நாங்கள் ஆரம்பத்திலே சொல்வோம், கல்வி என்பது 2 வகையானவை. பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி. பயனுள்ள கல்வி என்று சொன்னால் வெறுமனே நாங்கள் உண்ணுவதற்கும் குடிப்பதற்குமான கல்வி அல்ல, மாற்றமாக இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் அந்த கல்வி பயன்பட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாங்கள் இஸ்லாமிய கல்விக் கொள்கையின் அடிப்படையிலே எல்லா நேரங்களிலும் இந்த அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் கற்கக்கூடிய கல்வி, இதனை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி கற்கின்றேன், எனது அடிமைத்துவத்தை அல்லாஹ்வுக்கு நிரூபிப்பதற்காக நான் கற்றுக்கொள்கிறேன் என்று நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலே நமக்கும் ஏனையவர்களுக்கும் இடையிலே பாரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு முஸ்லிம் இந்த சிந்தனையிலே கல்வியை கற்பதற்கும், அந்த சிந்தனை இல்லாமல் வெறுமனே உலக லாபங்களுக்காக கல்வியை கற்பதற்கும் இடையிலே பாரிய வித்தியாசங்கள், வேறுபாடுகள் இருக்கின்றன. யார் வெறும் பட்டம் பதவிகளுக்காக, சொத்து செல்வங்களுக்காக இந்த கல்வியை கற்றுக்கொள்வார்களோ அவர்களுக்கு எங்கு லாபம் வருகிறது, எங்கு அதிகம் லாபம் வருகிறது, எந்த கல்வியை கற்றால் எனக்கு நல்ல பெயர் கிடைக்கும், ஊரிலே கௌரவம் கிடைக்கும், எனக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கல்வியை தேடி செல்வார். ஆனால் யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று கல்வியை கேட்கிறாரோ அவர் தெரிவு செய்யக்கூடிய கல்வி எப்படி இருக்கும்? ஆம், சமூகத்துக்கு பயனுள்ள கல்வியாக, எங்களுக்கும் முஸ்லிம் சமுதாயத்துக்கும் இஸ்லாத்துக்கும் பயனுள்ள கல்வியாக அவருடைய கல்வி காணப்படும். அந்த அப்படியான கல்வியை அவர் தேர்ந்தெடுப்பார். தனக்கு வருமானத்திலே சில வேளை குறைவு ஏற்பட்டாலும் பிரச்சனை இல்லை, இந்த கல்வியினால் எனது சமுதாயத்துக்கு பயன் இருக்கிறது, அதனால் நான் அந்த கல்வியை கற்றுக்கொள்கிறேன் என்பதற்காக முன் வருவார். ஏன்? அவருடைய எண்ணம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும், தனது சொந்த லாபம் அல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக இஸ்லாம் கல்வியிலே அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கல்வி மார்க்க கல்வி. மார்க்க கல்விக்குத்தான் இஸ்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஏன்? ஒரு மனிதனுடைய தீன் தான் அவனுடைய அடிப்படை, அவனுடைய மார்க்கம் தான், இஸ்லாம் தான் அடிப்படை. எனவே அவனுடைய இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடியது இந்த மார்க்க கல்விதான். எனவே இந்த மார்க்க கல்வி என்பது மிகவும் உயர்ந்த தரத்திலே உள்ளது. குர்ஆன் சுன்னாவிலே எங்கெல்லாம் கல்விக்கு சிறப்பு சொல்லப்படுகிறதோ அவை அனைத்துமே மார்க்க கல்விக்காக சொல்லப்பட்ட சிறப்புகள் தான். ஆனால் அதற்காக வேண்டி உலக கல்வியை நாங்கள் தேடக்கூடாது என்று சொல்லவில்லை, மாற்றமாக அதனை தேடுவது ஃபர்து கிஃபாயா. ஒரு சமுதாயத்திலே அது ஃபர்து கிஃபாயா, குறிப்பிட்டவர்கள் அந்த சமுதாயத்துக்கு அந்த சேவையை வழங்கக்கூடிய அளவுக்கு போதுமானவர்கள் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். சிலவேளை சிலரை பொறுத்தவரையிலே மார்க்க கல்வியை விட, மார்க்க கல்வியை அவர்கள் தேடி சென்று அரபு மதரசாக்களிலே கற்பதை விட அவர்களை பொறுத்தவரை உலக கல்வியிலே அவர்கள் கவனம் செலுத்துவது மிகச் சிறந்ததாக இருக்கலாம். சில ஊர்களிலே அந்த ஊரிலே உள்ள மக்களுக்கு மார்க்க கல்வியை கற்ற நிறைய பேர் இருந்தால் ஏனைய கல்விகளை கற்பவர்கள் அங்கு அவர்களுக்கு அந்த கல்வியை கற்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு சூழலையும் ஒரு தனி மனிதரையும் பொறுத்தவரையிலே ஒருவருக்கு வைத்தியத்துறையிலே மிகச் சிறந்த ஆர்வம், ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் குறைந்த மார்க்க கல்வியை தேடி செல்லாமல் அவர் அந்த துறையிலே செல்ல முடியும். இப்படி ஒவ்வொரு துறையையும் நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். ஆனாலும் இந்த மார்க்க கல்வியின் ஒரு பகுதி எல்லா முஸ்லிம்களின் மீதும் கட்டாய கடமை. எப்படி தொழுவது, நோன்பு பிடிப்பது கட்டாய கடமையோ அதே போன்று மார்க்கத்தின் அடிப்படை விடயங்கள், நாங்கள் முஸ்லிமாக வாழ்வதற்கான அடிப்படை விடயங்களை, இந்த தொழுகை போன்ற அடிப்படை விடயங்கள், சுத்தம், தொழுகை, அன்றாட முஸ்லிமுடைய ஒரு வாழ்க்கை, இவற்றை பற்றிய அடிப்படை அறிவு எல்லோருக்கும் அவசியம். அதனை விட்டுவிட்டு நாங்கள் என்ன செய்ய முடியாது? ஏனைய என்ன கல்விகளை கற்றாலும் அது பெருமதி அற்றவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யஅலமூன ஸாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா. அந்த காலத்தில் இருந்த அந்த சர்வதிகார ஆட்சியாளர்கள், பெரும் பெரும் சக்கரவர்த்திகள், வல்லரசுகள், அவற்றை பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? யஅலமூன ஸாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா. அவர்கள் உலகத்தின் வெளிரங்கமானவற்றை மாத்திரம் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். வஹும் அனில் ஆகிரத்தி ஹும் காஃபிலூன். மறுமை நாளை பற்றி அவர்கள் அக்கறை இல்லாமல் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அந்த காலத்தில் இருந்த மக்களை பார்த்து எல்லோரையுமே வெறுத்தான். எல்லோரையும் வெறுத்தான் என்றால் அந்த காலத்தில் பெரும் பெரும் அறிவாளிகள் எல்லாம், புத்திஜீவிகள் எல்லாம் வாழ்ந்தார்கள். எல்லோரையும் தான் அல்லாஹ் தஆலா வெறுத்தார். ஏன்? அவரிடத்தில் இந்த தூய்மையான மார்க்கம் இருக்கவில்லை என்ற காரணத்தினால். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மார்க்க கல்வி என்பது மிகவும் அடிப்படையான விடயம். எனவே அதனை நாங்கள்
எங்களோடு எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். அடிப்படையான விடயங்களை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அண்மையிலே ஒரு வைத்தியர் சொல்கிறார், இப்பொழுதுதான் மூலவி எனக்கு அத்தகையா சரியாக தெரியும். வைத்தியர் இவ்வளவு காலம் என்ன, அவர் சரியான முறையிலே அந்த தொழுகையினுடைய முறையை தேடி அறிஞர்களிடத்திலே சென்று ஆதாரமான சரியான தொழுகை முறை, சுன்னத்தான முறை என்பதை படிக்கவில்லை. எப்படி படித்தார்? ஆரம்ப காலத்திலே பாடமாக்கிய சில அத்தஹியாத்தினுடைய வசனங்கள் பிழையாக பாடமாக்கியதை அப்படியே தொடர்ந்தும் அவர்கள் பேடி வந்திருக்கிறார்கள். ஆனால் சரியான முறையில் சென்று படிக்கவில்லை. எனவே நாங்கள் எப்பயோ படித்த அத்தஹியாத்தை வைத்துக்கொண்டு, எப்படியோ படித்த தொழுகை முறையை வைத்துக்கொண்டு நாங்கள் திருப்திப்பட்டுக் கொள்ள முடியாது. எப்படி பல விடயங்களை தேடி 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 நாங்கள் படிக்கின்றோமோ அதே போன்று இந்த மார்க்க கல்வியையும் நாங்கள் அன்றாட மதக்கென்று நேரம் ஒதுக்க வேண்டும். தகுதியான இடத்திலே சென்று நாங்கள் அவற்றை தேடி படிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக இன்று நாங்கள் பார்த்தால் எங்களுடைய சமுதாயத்திலே இந்த மார்க்க கல்வியை விட உலக கல்விக்கும் உலகத்துக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை மிக அழகான ஒரு உதாரணத்தின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அது என்ன உதாரணம்? ஆம், காலையிலே 5 மணி, அதே போல காலை 7 மணி, இந்த இரண்டுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாட்டை நாங்கள் பார்த்தால், சிந்தித்தால், எங்களால் எந்த அளவுக்கு நாங்கள் மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு துனியாவுக்கு உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். காலை 5 மணி என்று சொன்னால் என்ன, அது என்ன விசேஷமான டைம் என்று கேட்டால் அதுதான் ஃபஜ்ருடைய நேரம். ஃபஜ்ரு தொழுவதற்கான நேரம் 4:30 மணிக்கு அதான் சொல்கிறது. 5 மணிக்கு பள்ளியிலே தொழுகை நடத்துகிறார்கள். அந்த நேரத்திலே முழு ஊருமே எப்படி இருக்கிறது? ஆம், மயான அமைதி இல்லாமல் ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் புரிந்த சில நல்ல சீதேவிகளை தவிர அவர்கள் மாத்திரம் பள்ளி வாயிலுக்கு சென்று அல்லது வீடுகளிலே பெண்கள் அந்த நேரத்திலே தொழுகையை தொழுகிறார்கள். ஏனையவர்கள் ஆழ்ந்த உறக்கத்திலே நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அதிகமான இடங்களிலே உள்ள நிலைமை. அதே ஊர், அதே மக்கள், அதே வீடு காலை 6:30 7 மணி ஆகிவிட்டால் என்ன ஒரு பரபரப்பு, என்ன ஒரு ஆரவாரம், வாகனங்கள் அங்கும் இங்கும் செல்கின்றன. ஒவ்வொருவரும் வீட்டிலே ஒவ்வொரு பக்கத்திலே என்ன செய்து கொண்டு சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாடசாலைக்கும் அங்கும் இங்கும் செல்வதற்கு, தொழிலுக்கும் செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வெறும் ஒரு 90 நிமிடங்கள் 100 நிமிடங்களுக்கு முன்னால் தான் மயான அமைதி நிலவிய அந்த இடத்திலே இப்பொழுது மிக பெரும் ஆரவாரம். இது எதனை எங்களுக்கு காட்டுகிறது? ஆம், நாம் இஸ்லாத்திலே பெரும் மேலதிகமான உபரியான விடயங்களை பற்றி பேசவில்லை. இஸ்லாத்தின் அடிப்படை ஒரு முஸ்லிமாக இருப்பதற்கான அடையாளமான தொழுகையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த தொழுகையினுடைய நிலைமையே இப்படி என்று சொன்னால் நாங்கள் கல்வி முன்னேற்றத்தை பற்றி, ஊர் முன்னேற்றத்தை பற்றி பேசுவதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, கல்வி முன்னேற்றம் ஆம், நாம் ஆரம்பத்திலே சொன்னது போல வஹியோடு சேர்ந்து, இறை நம்பிக்கையோடு சேர்ந்து, அல்லாஹ்வோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது பயனுள்ளதாக இருக்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த கல்வியை சரியான முறையிலே தேடி அதன் மூலமாக மக்களுக்கு பயனுள்ள கல்வியை பெற்ற நல்ல மக்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கியருவாராக. அன்பார்ந்த சகோதரர்களே, ஆம், நாம் சொன்னோம் பாடசாலை கல்வியோடு மாத்திரம் நமது கல்விகளை நாங்கள் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. மாற்றமாக நமது பிள்ளைகளுடைய பல்வேறு ஆளுமை பகுதிகளையும் ஆளுமை விருத்திகளையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாடசாலை என்பது மிகவும் ஒரு குறுகிய வட்டத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி முறை. எனவே அதிலே மாத்திரம் நாங்கள் தங்கியிருந்தால் எங்களுடைய சமுதாயத்தையும் முன்னேற்ற முடியாது, நமது பிள்ளைகளையும் முன்னேற்ற முடியாது. எனவே அந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் பாருங்கள், உதாரணமாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பல்வேறு பாசைகளையும் மொழிகளையும் கற்பதற்கு நாங்கள் ஆர்வமூட்டுகிறோம், அதற்காக செலவழிக்கிறோம், அதற்கான மேலதிகமான வகுப்புகளுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். அதே பிள்ளைகளை நாங்கள் யாராவது அரபு மொழியை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அரபு மொழியை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஏதாவது நாங்கள் முயற்சி செய்கிறோமா என்றால் அதற்கு நாங்கள் முயற்சி செய்யவில்லை. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், ஆம், கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்றுதான். எல்லாவற்றுக்கும் முன்பதாக என்ன நாங்கள் சொன்னோம்? மார்க்கம் அனைத்தையும் விட முக்கியம். மார்க்கத்தை நாங்கள் பாதுகாத்து கொண்டுதான், மார்க்க விழுமியங்களை நாங்கள் பாதுகாத்து கொண்டுதான் நமது கல்வி பயணத்தை நாங்கள் தொடர வேண்டும். ஏன்? கல்வியை நாங்கள் கற்பதே இஸ்லாம் அதனை எங்களுக்கு ஆர்வம் ஊட்டி இருக்கிறது என்பதற்காக. எனவே இஸ்லாத்தின் வரம்புகளை மீறி, ஒழுக்க விழுமியங்களை மீறி நாங்கள் அந்த கல்வியை கற்க முடியாது.
அது இஸ்லாம் ஆர்வமூட்டிய கல்வியாக இருக்க முடியாது. எனவே நாங்கள் இன்று கல்வி நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டால் அதிகமான கல்வி நிறுவனங்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கையிலே இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியாது. எனவே அவர்களுக்கு முடியுமான விதத்திலே அந்த கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டு செல்கிறார்கள். அங்கு செல்லக்கூடிய எங்களுடைய முஸ்லிம் மாணவர்களும் மாணவிகளும் பல்வேறு விதமான அசௌகரியங்களுக்கு உட்படுகிறார்கள். மார்க்கத்தை பேண முடியாமல் கல்வியை தொடர்வதா கல்வியை விடுவதா என்ன செய்வது என்ற ஒரு பெரும் திண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். மார்க்கத்தை பேண முடியாது என்பதனால் தமது கல்விகளை இடைநிறுத்திய எத்தனையோ சகோதரர்கள் உண்டு, எத்தனையோ மாணவர்கள் உண்டு. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாங்கள் அந்த மார்க்கத்துக்கு தடையில்லாத முறையிலே நாங்கள் நிர்வகிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே நாங்கள் எங்களுடைய மாணவர்களுடைய ஒழுக்கத்தை பேணக்கூடிய விதத்திலே எங்களால் முடியுமான அளவு அதற்கான நிறுவனங்களை முஸ்லிம் சகோதரர்கள் தனவந்தர்கள் முன்வந்து அவற்றை நிறுவ வேண்டும். அப்படி நிறுவிவிட்டுத்தான் நாங்கள் என்ன செய்ய முடியும், எல்லோரையும் கல்வியை நோக்கி அழைக்க முடியும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கல்வியினுடைய நிலையை பொறுத்தவரையிலே கல்வியை நோக்கி எல்லோரையும் அழைப்பது என்பது மிகப்பெரிய சிக்கலுக்குரிய விடயம். ஏன், பல்வேறு விதமான ஒழுக்க பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் இருக்கின்றன. எனவே நாங்கள் எல்லோருக்கும் கல்வி செல்ல வேண்டும் என்றால் அந்த கல்வியை பெறுவதற்கு தகுதியான சூழல்களை நாங்கள் உருவாக்குவது நமது கடமையாக இருக்கிறது. வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமது சமுதாயத்தினுடைய சிரமங்களை நீக்கி வைத்து அவர்கள் சிறந்த ஒரு சமுதாயமாக ஏனைய சமுதாயங்களோ இட சிறந்த ஒரு சமுதாயமாக மாறுவதற்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.